Good morning, everybody. Today we are going to study about the lesson History, Unit 3, World War II. Already in the previous classes, some of the things we have seen. Today we are going to study about Battle of El Alamein 1942. In the early years of the war, German forces under General Rommel were remarkably successful in occupying North Africa rapidly. Okay, so leaving the British with only Egypt, the Allied forces under General Montgomery counterattacked and defeated the German and Italian forces of Almania in North Africa. இந்த நம்மளோட பார்த்தோம் நம்ம வேர்ல்டு வாரில் இந்த த வேர்ட்ஸ் வந்து டிவைட் ஆகி டூ ஃபோர்ஸஸாக இருக்குது. ஒன்று சென்ட்ரல் பவர், இன்னொன்று அலீஸ் பவர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ த அலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன் அண்ட் இட்டாலியை அலாமைன்கிற ஒரு பிளேசஸில் டிஃபீட் பண்ணுறாங்க. ஓகே, நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அலாமைன். ஸோ த ஜெர்மன் ஆர்மி வாஸ் சேஸ்ட் அக்ராஸ் த டெசர்ட்லேருந்து அப்படியே அதை சேஸ் பண்ணி துரத்தி வச்சாச்சு. ஸோ this was provided a great chance to base the Allied forces to invade Italy. இந்த சான்சஸ் வந்து என்ன ஆகிட்டு, இட்டாலியை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சரண்டர் ஆஃப் இட்டாலி 1943. முசோலினி ஹேட் பீன் த்ரோன் அவுட் ஆஃப் த நியூ கவர்மெண்ட். இட்டாலியில் முசோலினி ரூல் பண்ணிட்டு இருந்தார், டிக்டேட்டராகிட்டு. ஸோ இட்டாலி சரண்டர்டு, முசோலினியை அப்படியே த்ரோன் பண்ணிவிட்டு இட்டாலி சரண்டர்டு டு த அலீஸ் இன் 1943. However, Germans set Mussolini up in a puppet regime in North. அவங்க வந்து முசோலினியை த்ரோன் பண்ணாலும் ஜெர்மன் என்ன பண்ணிட்டு முசோலினியை ஒரு பப்பட், ஒரு பொம்மை மாதிரி ஒரு நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் கிங் ஆக்கி வச்சுருந்து. பட் முசோலினி வாஸ் கில்ட் இன் ஏப்ரல் 1945 பை இட்டாலியன் பார்ட்டிசன்ஸ். ஓகே, இட்டாலியன் பார்ட்டிசன்ஸ், இத்தாலி புரட்சியாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க மூலமாக முசோலினி வந்து என்ன பண்ணிட்டாரு, கொல்லப்பட்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் ஹிட்லர். த அலீட் ஃபோர்ஸஸ் அண்டர் த கமாண்ட் ஆஃப் ஜென்ரல் எய்சன்ஹவர் இன்வேடட் நார்மாண்டி இன் ஃப்ரான்ஸ். ஸோ ஸ்லோலி த ஜெர்மன் ஆர்மி வாஸ் ஃபோர்ஸ்டு பேக். இந்த மாதிரி இந்த அலீட் பவர் வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நார்மாண்டியெல்லாம் கேப்சர் பண்ணியாச்சு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நார்மாண்டியெல்லாம். ஸோ த ஜெர்மன் ஆர்மி வாஸ் ஃபோர்ஸ்டு பேக், அது அப்படியே பேக்கு பின்தங்கியாச்சு. பட் த ஜெர்மன் ஃபாட் பேக், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேக்கில் போனாலும் அனதர் 1 இயர்க்கு அவங்க வந்து கண்டினியூவாக அது வார் பண்ணிகிட்டே இருக்குது. எந்த கண்ட்ரி, ஜெர்மனி. ஸோ ஃபைனலி எண்டட் இன் மே 1945. 1945 அந்த வார் வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு ஹிட்லர் கமிட்டட் சூசைட் இன் ஏப்ரல் 1945. ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு, 1945 சூசைட் பண்ணிக்கிட்டார். ஓகே, முசோலினி கொல்லப்பட்டார். நம்மளோட ஹிட்லர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ ஃப்ரம் 1944 த ரஷ்யன் ஆர்மி பிகான் டு அட்டாக் ஜெர்மன் ஃப்ரம் த ஈஸ்ட் அண்ட் கேப்சர்டு மச் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் போலந்து. ரஷ்யன் என்ன பண்ணிச்சு, அந்த ஜெர்மனில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ், ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸ், அது கேப்சர் பண்ண பிளேசஸ் அண்ட் போலந்து, இது எல்லாமே ரஷ்யா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு. ஸோ இன் 1945 they occupied parts of Berlin so that they divided into 2 sections after the war. அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெர்மனியை 2 செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஏன்னா ஜெர்மன் வந்து நிறைய பிளேசஸை கேப்சர் பண்ணி வச்சுருந்து இல்லையா. ஸோ அந்த பிளேசஸ் எல்லாம் 2வாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, வார் இன் ஏஷியா பசிபிக் ரீஜியன். ஜப்பான் ஹேட் என்டர்டெயின்ட் விஷன்ஸ் ஆஃப் எ க்ளோரியஸ் எம்பையர் வெரி மச் ஆஃப் த சேம் லைன்ஸ் ஆஃப் ஹிட்லர். இந்த ஹிட்லர் மாதிரியே ஜப்பான் ஆல்சோ எ ட்ரீம், ஒரு க்ளோரியஸ் எம்பையராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஸோ the Japanese army invaded Manchuria. Okay, Manchuria in 1931. Though China appealed to the League of Nations. ஜப்பான் வந்து சைனாவோட மஞ்சூரியா பிளேஸை இன்வைட் பண்ணும்போது சைனா என்ன பண்ணுது, லீக் ஆஃப் நேஷனில் அப்பீல் பண்ணுது. பட் திஸ் ஆக்ட் ஆஃப் அக்ரஷன் did not attract any attention of the United States or பிரிட்டனோ யுனைடெட் ஸ்டேட்ஸோ இந்த விஷயத்தில் எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுக்கல. ஸோ இன் 1937 ஜப்பான் இன்வேடட் சைனா அண்ட் சீஸ்டு பீஜிங். பீஜிங் மீன்ஸ் பீக்கிங், அதோட நேம். ஓகே, அதோட கேபிட்டல், முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லிக்கலாம். விச் ஹாஸ் ட்ரெடிஷ்னலி பீன் த கேபிட்டல் ஆஃப் சைனா. ஓகே, ஸோ த ரீஜியன் அரவுண்ட் ஷாங்காய் வாஸ் ஆல்சோ கேப்சர்ட்.
ஷாங்காய் கேப்சர் பண்ணியாச்சு. அண்டு நான்கிங் த கேபிட்டல் வாஸ் கேப்சர்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சைனாவில் நிறைய பிளேசஸை ஜப்பான் வந்து என்ன பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிட்டு, நாட் ஓன்லி திஸ், த ஜப்பானீஸ் ஆர்மி இன்டெல்ட் த பிக்கஸ்ட் ஸ்லாட்டர் எவர் நவுன் இன் ஹிஸ்ட்ரி இன் நான்கிங். என்ன அதுன்னா, சிவிலியன்ஸ் வேர் கில்டு இன் mass was fought and all female from children to old women. ஓகே, இவங்களெல்லாம் were tortured and killed. ஸோ த ஜாப்பனீஸ் ஆர்மி அந்த சைனாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை நிறைய பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது யாரெல்லாம்னா ஃபீமேல்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு ஓல்டு உமன். ஓகே, இவங்க எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு இருக்காங்க. ஸோ த கேங்ஸோ அண்ட் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் சைனா வேர் ஓவர் ரன். The Chinese army under Chiang Kai-shek retreated to the west to the hilly country from where they continued to fight the Japanese. The Chiang Kai-shekோட இதில் தலைமையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹில்லி கண்ட்ரியில் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு they continued the fight to Japanese. ஓகே, ஜப்பானீஸை அப்போஸ் பண்ணி அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு Pearl Harbor 1941. On December 1941, Japan attacked American naval installations in Pearl Harbor, ஹவாயில் இருக்கக்கூடிய Pearl Harbor without warning. ஓகே, வித்தவுட் வார்னிங் அவங்க வந்து என்ன பண்ணுது, ஜப்பான் வந்து அமெரிக்காவோட நாவல் இன்ஸ்டலேஷனை அட்டாக் பண்ணுது. ஸோ திஸ் ஐடியா வாஸ் கிரிப்பிள். எதுக்காக இது இப்படி பண்ணிச்சுன்னா, த ஐடியா வாஸ் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பசிபிக் ஃப்ளீட் ஸோ தட் ஜப்பான் வுட் நாட் ஃபேஸ் எனி அப்போசிஷன் ஆஃப் இட்ஸ் அஃபென்சிவ் அகெயின்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸில் ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா வந்து என்ன பண்ணாது, இது அது அவங்களோட விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு. அதனால தான் Pearl Harbor வந்து என்ன பண்ணுச்சு, அட்டாக் பண்ணுச்சு. அமெரிக்காவோட நாவல் இன்ஸ்டலேஷன் அட்டாக் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது அமெரிக்கா வந்து அவங்க விஷயத்தை தலையிடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த Pearl Harbor அட்டாக் பண்ணுச்சு. ஓகே, ஸோ மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃப்ளைட் பிளேன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்ட். ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்ஸ் வார் ஆன் ஜப்பான் வித் பிரிட்டன் அண்டு சைனா ஆல்சோ ஜாயினிங் இட். அமெரிக்கா வார் டிக்ளேர் பண்ணும்போது அது கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பிரிட்டன் அண்டு சைனா. ஸோ திஸ் ப்ராட் டுகெதர் போத் ஏஷியா பசிபிக் அண்டு யூரோப்பியன் வார் இன்ட்டு ஒன் காமன் காஸ். இது என்ன பண்ணிச்சுன்னா, ஒரே ஒரு காமன் காஸ்க்கு வந்து யூரோப்பியன் அண்டு பசிபிக், ஏஷியா பசிபிக் என்ன பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் brought the United States with its enormous resources into the war as a part of the Allies. இது என்ன கொண்டு வந்துச்சுன்னா, அலீஸோட பக்கம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அதோட எனார்மஸ் ரிசோர்ஸஸை வச்சு அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகே.